ஒரு சிலர் வெட்டி பந்தாலேயே பேசிகிட்டு இருப்பாங்க. அதே போல தான் இப்போ தன்னோட ரீல்ஸ் அருந்து தெரியாமலேயே திமிரா பேசி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு இப்போ முதல்வர் அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னவா இருக்கணும், வாங்க வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சட்டசபையில் பேசியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாவேகாவுக்கும் தமிழக முதல்வர் விஜய்க்கும் எதிராக பல கருத்துக்களை முன் வச்சார். ரீல்ஸ் மூலமாக ஆட்சி நடத்தாமல் ரியல் ஆட்சியை கொடுங்க, பெரும்பான்மையான மக்கள் தாவேகாவை ஆதரிக்கலை, திமுக கூட்டணி கட்சியின் மூலம் தான் ஆட்சி நடைபெறுது, குதிரை பேரம் நடைபெறுது அப்படின்லாம் பல புகார்களை சொன்னார். இந்த நிலையில் முதல்வர் விஜய் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் இப்படி பதிவு போட்டிருக்காரு. நம் தாவேகாவிற்கு கிடைத்த வாக்கு விகிதம் 34.92, அதாவது ஏறக்குறைய 35%. ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சார்ந்த கட்சியான திமுக கூட்டணி கட்சிகளின் ஓட்டுகளையும் பெற்றுத்தான் சில தொகுதிகளிலாவது வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்றது உண்மை. அப்படின்னாலும் தனிப்பட்ட முறையில் திமுகவினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு அப்படின்னா 24% தான் வருது. அதாவது கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்ட நம் தாவேகா வெற்றி பெற்ற சதவீதத்தை விட 10%க்கும் கீழே ரொம்பவே குறைவு. அதே போல் திமுக தனி கட்சியாக பெற்ற வாக்குகள் 1,19,29,144 மட்டும்தான். ஆனால் நம் தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று வெற்றி பெற்ற வாக்குகள் எவ்வளவுன்னு தெரியுமா? 1,72,26,209 வாக்குகள். திமுகவை விட 52,97,065 வாக்குகள் அதிகம் வாங்கியிருக்கோம். ஏறக்குறைய 1/2 கோடிக்கும் அதிகமாக மக்கள் வாக்குகள் அது. இது மட்டுமா, நாம் தாவேகாவை 3,21,00,000 சில வாக்குகள் அதிகமாக இதில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மக்கள் நிராகரித்ததாக திமுக சார்பாக சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா திமுக மட்டும் தனியாக வாங்கிய வாக்குகள் 3,68,00,000 மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி தான் அப்படின்ற மாதிரி. சதவீத கணக்குப்படி பார்த்தாலும் தாவேகா 35, திமுக 24. அதன்படி எப்படி பார்த்தாலுமே தமிழ்நாட்டின் 76% மக்கள் திமுகவை தங்கள் தேவையில்லை அப்படின்னா தீர்மானம் முடிவெடுத்து அவங்க இப்படி ஒட்டுமொத்தமாக கட்சி நிராகரிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட தமிழகத்தினுடைய முக்கால்வாசி மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி 35% மக்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்ற கட்சியை பார்த்து ஏளனமாக பேசுவதனுடைய காரணம் என்ன அப்படின்றத மக்கள் தெரியாதவங்களா, புரியாதவங்களா? மக்கள் மீது கடன் சுமையை ஏற்றி விட்டுட்டு அதை வளர்ச்சிக்காக பெற்ற கடன் அப்படின்னு வாய்வித்தை காட்டக்கூடியவர்கள் நம்மை பார்த்து ஆதரவை கடன் பெற்றதாக சொல்வது எப்படி பார்த்தீங்கன்னா சாத்தியமாகும்? மதசார்பற்ற நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக இருப்பதால் தான் நமது அரசை காங்கிரஸ், விசிக, சிபிஐ, அதே போல் பார்த்திங்கன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் ஆதரிச்சிருக்காங்க. அதே கட்சிகளுடைய தலைவர்கள் ஊடகங்கள்லையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. இதையும் திமுக ஏளனமாக பேசி உள்ளது. எந்த கணக்குலன்னு புரியலை, அதையும் மக்களான உங்கள் பார்வைக்கு முடிவுக்கு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் ஆதரவோட தனிப்பெரும் கட்சியான நம் தாவேகா ஆட்சி அமைத்து விடவே கூடாதென சிலர் செய்த வேலைகளால் டீசன்ட் வேர்சன் அம்பலமான கதை ஒன்று நாடகங்கும் பார்த்தீங்கன்னா உழவுறத நம்மளுடைய மக்களிடமே நாங்கள் விட்டுட்டோம். இதில் தாவேகா ஆட்சிக்கு தடையாக இருக்க மாட்டோம்னு பெருந்தன்மையாக பாடலை கீறல் விழுந்த ரெக்கார்டில் இசைக்க விடுறதெல்லாம் வேற ஒரு ரகம். நாம் இப்போது சொல்கிறோம், அதிகாரப்பூர்வமான குறைகளை யார் வச்சாலும் அதை அக்செப்ட் பண்ணி உடனடியாக திருத்தி கொள்றத மனப்பக்குவம் உள்ளவங்க தான் நாங்கள். ஆனால் நமக்கு எதிராக தன் சொத்தை வாதங்களை பார்த்தீங்கன்னா மக்கள் மன்றத்தில் வைத்து தோற்ற சிலர் இப்போது அதையே சட்டமன்றத்திலும் வைக்கிறாங்க. அதையும் மக்கள் பார்வைக்கு விட்டுறோம். நம்பிக்கை இல்லாததால் தான் நாம் 2 தொகுதிகளிலும் போட்டிட்டதாக சொல்கிறாங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நம் வெற்றியின் வீச்சு எப்படி இருந்தது அப்படின்றத கொளத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் பார்த்தும் கூடவா புரியலை? அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டவங்க இப்போ 15 பேரினுடைய தோல்வியை பார்த்தும் கூடவா இன்னும் புரிஞ்சுக்கல? இயல்பு நிலை புரியாமல் இப்படியே தொடர்ந்துச்சுன்னா மக்களே இனி வரும் காலங்களில் நல்ல ஒரு ஆழமான ஒரு புரிதலை உணர்த்துவாங்க, புரிய வைப்பாங்க அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இதை கேட்டுட்டு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.